குரு வணக்கம், குரு வாழ்க, குருவே சரணம். ஓம் சிவ சிவ ஓம். இப்போது நாம் பார்க்க இருப்பது காரிய சித்தி பரிகாரம். காரிய சித்தி பரிகாரம்னா என்ன? வாங்க பார்க்கலாம். இப்போது காரிய சித்தினா, இப்போ உங்களுக்கு ஒரு வேலையாகணும், அதாவது திருமணத்துக்கு, குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு வீடு கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு காரியமாகணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு என்ன பண்ணால் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது சுத்தமான கலச சொம்பு எடுத்துக்கோங்க. நல்ல பசும்பாலை அது முழுவதும் ஊற்றி வச்சுக்கோங்க. அதை பூஜை அறையில் வச்சு உங்களோட இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதில் கல்கண்டு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. பிறகு அதை வேப்ப மர அடியிலோ, அதாவது பிறகு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்தோ 1 மணி நேரம் கழித்தோ நீங்கள் அதை வேப்ப மர அடியிலோ அல்லது அரச மரத்துக்கு அடியிலையோ வடக்கு பக்கம் கொட்டிட்டு வணங்கிட்டு வாங்க. பாலில் கற்கண்டு கரைவது மாதிரி உங்களோட பிரச்சனைகள் கரைந்து போகும். மஞ்சள் மங்களத்தின் அடையாளம் இல்லையா? அதனால் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் மங்களகரமாக முடியும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.